எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் என்னுடைய யூனியன் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுதான் உங்களுக்கு ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது இருந்தாலும் ஒரு நான் மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய வந்து திருப்பி உடனே சொன்னேன். நான் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடு, அவங்ககிட்ட சொல்லுவோம், விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஏதோ உண்மையை செய்யலை போல இருக்கு, இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது. உங்களை டைரெக்டாக மீட் பண்ணால் தான் சிலதை சொல்ல முடியும். இப்போ ஒரு சில பத்திரிகைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம், கேள்வி கேட்கலாம், எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் கிடையாது. எனிவே நான் தைரியமாக பத்திரிகைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா, என்கிட்ட உண்மை இருக்குது. எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க, கொண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்றே கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரின்னு சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க, அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்தார். அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்கார்ந்துருந்தவன், நானும் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், எல்லாரும் மேடையில் இருந்தாங்க. படம் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்போ இவங்களை பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசினவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட. பேசினது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்ன அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து. படத்தை கொடுத்தோம், படத்தை போட்டு பாருங்க. படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க? இல்லாத பிள்ளை சொல்லி இப்போ நான் வந்தேன், கட்டடத்துக்குள்ளே வந்தேன், பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை. யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிட்டா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? லெட்ரு வரணும்ல. அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அதை படித்து பார்த்தோம்னா தெரிச்சு இந்த விஷயமாவே இல்லை, அவங்க வேற விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்காண்டா, அவனை கூப்பிடு, அவன் பேரை போட்டு உள்ள, அப்போதான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலேயே சொல்றேன், எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேற ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சிருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சிருக்கேன் முதல்ல, அப்புறம் வீரமணியை உட்கார வச்சிருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சிருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல்ல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி இந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். செல்வராஜ் உட்கார வச்சிருக்கேன். அவர் 3 வருஷம் இருந்தார்.
உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படி இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினைச்சேன். நினைச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க நிக்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது. நான் இருந்தா தானே உங்களுக்கு ட்ரபிள். அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கம்பெனி. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்குப்போரா பேசும்போது என்ன செய்யறது? அநியாயத்துக்கு நாங்கள் ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெரிக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, வேறு அவங்க மெம்பர் இல்லை. அதுக்கு இப்போ நான் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். பட் நாங்கள் இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம் நான் சொன்னேன். நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன. அவங்க சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். ஏன்னா இது பின்னணி குரல் கொடுப்போம் ஒரு சங்கம். அதான் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ செக்ரட்டரி வில் டேக் அப். வணக்கம், என் பேர் கதிரவன் பாலா. அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கோம், பிரபலப்படுத்தி விட்டுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு சங்கீதான்ற பொண்ணு இது சொல்லியிருக்கிறது டப்பிங் யூனியன் சம்பந்தமா இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது எல்லாமே போய் ஃபர்ஸ்ட் அதை ரெஃப்யூட் பண்றோம், அதை பதிவு பண்ணிக்கிறேன். இது எப்படி பொய் அப்படிங்கிறது 3 விஷயம் நான் அட்ரஸ் பண்ண போறேன். இப்போ இது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். நான் முதல்ல இது எதெல்லாம் அவங்க சொல்லிருந்ததெல்லாம் எதெல்லாம் பொய், அது எப்படி பொய்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எங்க தலைவர் பேசுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 விஷயம் சார். ஒன்னு, ஷாஜி அப்படிங்கிற ஒருத்தர் மேல அவங்க போட்ட கேஸ், அது விஷயமா அவங்க சொல்லிருக்கிற விஷயம். 2வது, ஜெனரல் பாடியில அவங்கள அட்டாக் பண்ணதா அவங்க சொல்லிருக்கிற விஷயம். 3வது, அவங்க டெர்மினேஷன் கேஸ். இது 3த்தையும் நான் அட்ரஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இப்ப ஷாஜி மேட்டர் எடுத்துக்குவோம். இப்ப ஷாஜி விஷயத்துல என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நான் ஷாஜியை போன் பண்ணி கேட்டுட்டு வார்ன் பண்ணிட்டேன்னு சொன்னேன், நீ இனிமே போகாதமான்னா உங்க ஒய்ஃப் மேல எது பண்ணா இப்படிதான் பேசுவீங்களா நான் கேட்டோன்னு நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்பிரசி தியரின்னு ஒன்னு இருக்கு சார். அதாவது நடந்த ஒரு சம்பவத்துல நடக்காத விஷயங்களை சொல்லி அதை கட்டமைக்கிறப்போ அந்த பொய் பவர்ஃபுல்லா இருக்கும், கிட்டத்தட்ட உண்மை மாதிரியே இருக்கும். அதாவது உண்மை பேசுற வரைக்கும் பேசிட்டா அது எப்படி பொய்ங்கிறது சுக்குநூறா கிளியர் கட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஜி மேட்டர்ல எனக்கு அந்த பொண்ணு போன் பண்ணது உண்மை, நான் ஷாஜி கிட்ட பேசிட்டு திருப்பி அந்த பொண்ணு கிட்ட பேசினது உண்மை, நான் கோவமா போனை கட் பண்ணது உண்மை. ஆனா காரணம் அந்த பொண்ணு சொல்றது இல்ல, அது பொய். ரேணுகா உங்க ஒய்ஃபை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்படிதான், அப்போ அந்த மாதிரி என்கிட்ட பேச அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்டு போன் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னா, எனக்கு கால் வந்தது ஒரு நாள் காலையில, சார் இந்த மாதிரி ஷாஜி நைட் எனக்கு 10:30க்கு வீடியோ கால் வரா சார். அப்படியா, என்னமா சொன்னான் அப்படின்னா, இல்ல சார் நான் போனே எடுக்கல, நான்
ஓ அப்படியா என்ன இல்ல எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க நியாயமான கேள்வி போன் வைமா அப்படின்ட்டு ஷாஜி ஃபோன் பண்ணி ஏன்டா நைட்டு வந்து வீடியோ கால் பண்ணியா சங்கீதாக்கு எதுக்கு பண்ண நீ அப்படின்னு நான் இல்லைன்னா டப்பிங் மெட்டீரியல் கொடுத்துருந்தேன் இது இமீடியட்டா டெலிவரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அது வரல அது விஷயமா தான் பண்ண அது எதுக்கு வீடியோ கால் பண்ற நீ எதுக்குடா நீ நைட் வந்து அது வீடியோ கால் பண்ண ஏன்னா இது என்ன புதுசா இருக்கு எத்தனையோ தடவை அந்த பொண்ணு எனக்கு பண்ணிருக்கு நான் பண்ணிருக்கேன் மிட் நைட்லாம் பண்ணி பேசியிருக்கேன் அந்த பொண்ணு என்ன புதுசா டேய் எனக்கு இது இல்ல அந்த பொண்ணு உன் மேல கம்ப்ளைண்ட் சொல்லுது நீ வந்து 10:30 பண்ணிருக்க நீ இனிமே போன்லாம் பண்ணக்கூடாது உனக்கு ஏதாவது போன் பண்ணனா உன் ஆபீஸ்லயே சரஞ்சியான ஒரு பொண்ணு வச்சிருக்க மேனேஜர் வச்சிருக்க அந்த பொண்ணை வச்சு போன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லிக்கோ நீ டைரக்டா இனிமே பேசக்கூடாதுன்ட்டு அவனை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு சங்கீதாக்கு போன் பண்ணி சங்கி இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் அவனை வார்ன் பண்ணிருக்கேன் என்ன சார் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க என்னமா ஆக்ஷன் எடுக்கிறது அவன் நீ போன் அட்டென்ட் பண்ணி அவன் ஏதோ தப்பா பேசியிருந்தான்னா என்ன தப்பா பேசியிருக்கானா நான் டெஃபினட்டா இமீடியட்டா வந்து கேட்பேன் நான் போனே அட்டென்ட் பண்ணல எதுவும் பேசல நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது நான் சார் இல்ல சார் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் இந்த பாருமா நான் அடியாள் கிடையாது நான் வந்து இந்த யூனியன் செக்ரட்டரி நீ எனக்கு பர்சனலா போன் பண்ணி சொன்ன நீ போன் பண்ண சொன்னதுக்கு நான் என்ன நியாயம் பண்ணணுமோ நான் வந்து போன் பண்ணி அவனை வார்ன் பண்ணேன் நீ ஃபர்தரா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது என் வீடு கிடையாது நான் உடனே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது யூனியன் ஆக்ஷன் எடுக்கணும்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீ ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்போ கோவிட்ல வந்து இது லாக்டவுன் சோ ஒரு ஜூலை சமயத்துல என்னாச்சு பெப்சில வந்து நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க அதாவது அரிசி பருப்பு இதெல்லாம் அந்த கோவிட் சமயத்துல வந்து எல்லா யூனியன்ஸ்க்கும் கொடுத்தாங்க ஒவ்வொரு யூனியனும் பெப்சில இருந்து நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வந்து இங்க இருந்து எங்க மெம்பர்ஸ்க்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இது காலையில ஒரு 3 hours மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா கோவிட்ன்றதால சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுன்றதால ஒரு 12 o'clock வரைக்கும் மட்டும் நாங்க இதை கொடுத்துட்டு இருந்தோம் இது கேள்விப்பட்ட உடனே பொண்ணு வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சு இது ஜூலைல அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணு சரிமா ஆபீஸ் திறக்கணும் இதுக்காக ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு தனியா குழு வச்சிருக்கோம் அட்வைசரிக்கு தனியா குழு வச்சிருக்கோம் விமென்ஸ் பாஷ் கமிட்டி வச்சிருக்கோம் விமென்ஸ் வெல்ஃபேர் விங்னு பாஷ் கமிட்டி வச்சிருக்கோம் அதுல எங்க யூனியன் மெம்பர்ஸ் வந்து சீனியர் மெம்பர்ஸ் ஒரு 3-4 பேரு வெளியில இருந்து மாதர் சங்கத்துல இருந்து ஒரு லேடி அவங்க தலைமையில அந்த பாஷ் கமிட்டியை வச்சிருக்கோம் விமென்ஸ் வெல்ஃபேர் விங் சோ அவங்களெல்லாம் கூப்பிடணும் நான் டெஃபினட்டா நான் என்னன்றதை பாக்குறேமா அப்படின்னு ஆகஸ்ட் 5th வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணோம் ஏன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சது அதாவது 10 to 1 தான் ஆபீஸ் வந்து ஒர்க் ஆனால் ஆகஸ்ட் 5th ஆபீஸ் ஓபன் பண்ணோம் 2 நாள்லயே நம்ம எங்க கமிட்டி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு விமன் வெல்ஃபேர் விங் ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்ன இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை இமீடியட்டா அட்ரஸ் பண்ணணும் நீங்க வாங்க என்கொயரி இது கண்டக்ட் பண்ணணும் சரி சார் அப்ப வந்து 8th வந்து அவங்க வந்துட்டு ஏன்னா லெட்டர் பார்க்கணும் இந்த பொண்ணுடைய கம்ப்ளைண்ட் படிக்கணும் அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணணும்னா சோ வந்தாங்க லெட்டர் படிச்சாங்க இது சீக்கிரம் பண்ணணும் ஆல்ரெடி இவ்வளவு டிலே ஆயிருக்கு சீக்கிரம் பண்ணணும்னா 12ஆம் தேதி பிக்ஸ் பண்ணாங்க ஏன்னா எல்லாருமே அவைலபிளா இருக்கணும் இது மட்டும்தான் வேலையா இருக்க மாட்டாங்க ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்கு சோ 12ஆம் தேதி பிக்ஸ் பண்ணிட்டு 8ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி ஆபீஸ்ல இருந்து இந்த மாதிரி 12ஆம் தேதி 11 o'clock என்கொயரி வச்சிருக்குமா ஷாஜியை கூப்பிட்டு என்கொயரி பண்றோம் நீயும் வரணும் ஓகே அப்படின்னு இந்த பொண்ணு இப்ப 12ஆம் தேதி காலையில எல்லாரும் வராங்க 9:30க்கு ரிமைண்டர் கொடுக்கறப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணப்போ நீங்க வந்து எனக்கு ரிட்டர்ன்ல கொடுத்தாதான் நான் வருவேன் இது ஏன் 8ஆம் தேதி சொல்லல ஏன் 12ஆம் தேதி என்கொயரி நடக்கிற அன்னைக்கு காலையில ஏன் சொல்லணும் இது ஒண்ணுமே புரியல அதாவது ஓபனா பார்த்தோம்னா இந்த டிலே ப்ரோ ஷாஜி வந்து இதை பண்ணா வந்து நான் புரிஞ்சுக்குவேன் ஏன்னா ஓஹோ இவன் தப்பு பண்ணிருக்கான் போல இருக்கு வர்றதுக்கு வந்து டபாயிரான வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் அப்படின்னு புரிஞ்சு அவன் வர்றான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆள் வரல கேட்டா வந்து ரிட்டர்ன் சரி ஓகே ரிட்டர்ன் தானே வேணும் உனக்கு ரைட் பை ரூல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுவே பண்றேன்ட்டு 15 days டைம் கொடுத்து 27 திருப்பி மீட்டிங் பிக்ஸ் பண்ணி திருப்பி அந்த பொண்ணுக்கு இன்டிமேட் பண்ண இப்ப அதுக்கு வந்து மெயில் அனுப்புது யாரு வந்து இந்த விசாரணை பண்ற கமிட்டி யாரு இவங்க யாரு ஹெட் இவங்க யூனியன் மெம்பரா இவங்க இதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்களா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண நான் சொன்னேன் நீ யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ்ல நீ யார் மேல கம்ப்ளைண்ட் பண்றியோ அவங்க நாங்க விசாரிக்க கூப்பிடுறோம் அப்ப விசாரிக்க கூப்பிடுறப்ப நீயும் இருக்கணும்ன்றோம் நீ யூனியன் கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கமிட்டியும் நாங்க வந்து இங்க ரூம்குள்ள உட்கார்ந்து அப்பாயிண்ட் பண்றது கிடையாது ஜெனரல் பாடியில உட்கார்ந்து அப்பாயிண்ட் பண்றோம் 2022ல ஜெனரல் பாடியில இந்த பொண்ணு இருந்தது மெம்பர்ஸ் உடைய அப்ரூவலோட தான் இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்றோம் நாங்க ஸ்டேஜ்ல அப்பாயிண்ட் பண்றோம் தெரியாதுன்னு கூட சொல்ல முடியாது
இங்க தூரத்துல இருந்து பார்த்தா கூட தெரியும், மைக்ல அனௌன்ஸ் பண்றோம் யார் யாருன்ட்டு. அப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட, என்கொயரி ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் வேணும்னு கேட்ட, ரைட்டு ரிட்டர்ன் அனுப்பிட்டோம். திருப்பி வந்து என்ன சொல்ற, நான் அட்வொகேட் கூட வருவேன், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா நாங்க சொன்னோம் இது இன்ஹவுஸ் ஃபங்க்ஷனிங், மெம்பர்ஸ்குள்ள நடக்கிற விஷயம். நான் மெம்பர்ஸ்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியாளுங்களை வச்சுக்கிட்டு நான் பண்ண மாட்டேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்பவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது சென்சிபிள் விஷயம்ன்றதுக்காக, சென்சிட்டிவ் விஷயங்கிறதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். தேவைன்னா அந்த வீடியோ நாங்க கொடுப்போம். பட் ஃபர்ஸ்ட் நீ முதல்ல நம்பிக்கை வைக்கணும் யூனியன் மேல. நீ எந்த நம்பிக்கையில முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? அப்ப நீ நம்பிக்கை வைக்கணும். நான் வரமாட்டேன், ரைட் அண்ட் ஓ இஷ்டமா. அண்ட் இன்னொரு விஷயம் இது சொல்லிடுறேன், அந்த போன் கால் பண்றப்போ நான் போலீஸ்க்கு போனா நான் நம்ம டெர்மினேட் பண்ணிடுவேன்னு கதிரவன் என்ன மிரட்டினாருன்னு பொண்ணு சொல்லியிருக்கு. இப்போ நான் நீங்க உங்களுக்கு அப்புறமா அந்த யூனியன் டாக்குமெண்ட்ன்றதால கேமரால நான் இது பண்ணல, நீங்க யார் பார்க்கணும்னு தாராளமா வந்து பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு கொடுத்த லெட்டர்ல நான் இந்த மாதிரி இது செக்ரட்டரிக்கு போன் பண்ணேன், அவர் வந்து ரிட்டர்னா கொடுக்கணும்னு சொன்னாரு, அதனால நான் ரிட்டர்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய செக்ரட்டரி என்ன மிரட்டினாரு, நான் போலீஸ் போனா மிரட்டினாருன்னு அதுல போடல. இன்னொன்னு, நீங்க என்கொயரி என்ன நீங்க விசாரிக்கலாம் 2 வாரத்துல நான் போலீஸ் போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகே, சோ என்கொயரி இது வச்சோம், வரல. 2 வாட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும், வரல. கடைசியில எங்க அட்வொகேட் சொன்னாரு அந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா அது லைவாவே இருக்கும். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வரல. சோ இப்போ யூ ஹேவ் டு க்ளோஸ் த கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி நீங்க வராததால, விசாரணைக்கு வராததால கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்றோம். லீகலா உங்களுக்கு ஃபர்தரா லீகலா நீங்க ஏதாவது ப்ரொசீட் பண்ணணும்னா தாராளமா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம்னு லெட்டர் அனுப்பியிருக்கோம், நாங்க ப்ரூஃப் இருக்கு. ஓகே, சோ இது நடந்தது 2020. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போலீஸ்க்கு போச்சு, கேஸ் போட்டுச்சு, இது நடந்தது. இது ஒரு தனி இஷ்யூ. சோ இந்த கான்ஸ்பிரசி தியரின்னு எதை சொல்றேன்னா, நடந்த சம்பவங்கள்ல நடக்காத விஷயங்களை நான் மிரட்டினேன்னு சொன்னது, என் ஒய்ஃப் மேல இது வச்சா இது நீங்க இப்படிதான் கேட்பீங்களான்னு சொன்னது, இது எல்லாமே பொய் சார். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. இது ஷாஜி இஷ்யூ, ரைட்? இதை வைங்க பக்கத்துல. ரெண்டாவது இன்னொரு இது, இந்த பொண்ணுடைய இன்டர்வியூல என்ன சொல்லிருக்கு, ஷாஜி விஷயத்துல போலீஸ்க்கு போனதால தான் நாங்க டெர்மினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொய் அகைன். ஏன்னா ஷாஜி இஷ்யூ நடந்தது 2020ல. அதுக்கப்புறம் 2022ல நடந்த எலெக்ஷன்ல இந்த பொண்ணு வந்து கண்டெஸ்ட் பண்ணுச்சு, அந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருச்சு. ஏன்னா அந்த எலெக்ஷன்ல இவங்க 23 போஸ்டிங்க்கு இவங்க கண்டெஸ்ட் பண்ணதே 11 பேர் தான். 11 பேருக்குமே டெபாசிட் காலி. அதனால இந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாம், அசிங்கம் நடச்சிருக்கோம் என்னவோ. 22 ஜெனரல் பாடியில தான் இந்த மாதிரி என்ன வந்து பின்னாடி இருந்து பிடிச்சி இழுத்தாங்க, என் ட்ரெஸ் உள்ள கை விட்டாங்கன்னா இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அவ்வளவும் போய். ஏன் அப்படின்னா, நம்ம தப்பு பண்றவன் எங்கேயாவது ஒரு இடத்துல தடயம் விடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஐ பீன் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறம் ஷாஜி கேஸ்ல இந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி கேஸ்ல இந்த பொண்ணு ஜெயிச்சிருக்கு சார், கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு சார், நல்ல விஷயம், நியாயம் கிடைச்சிருக்கு. எனக்கு நியாயம் கிடைச்சது, டபுள் யூனியன் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு போய் அகைன் நாங்க என்கொயரி கண்ட இது ரெடி பண்ணோம், நீ வரல. நீ வராததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதையே தப்பா வந்து என்ன சொல்றது இன்டர்பிரேட் பண்ணுது, தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. நான் ஒரு இதுல சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் பண்ணி நான் வந்து அனுப்புறேன். டிஸ்மிஸ் பண்ற இன்னொருத்தர் கேட்கறாரு நான் என்ன ஜட்ஜ் அப்படின்னு. டிஸ்மிஸ் பண்றது நமக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். That is the protocol. That is the procedure. So, ஷாஜி விஷயத்துல, I mean sorry, I mean jumping இது 2022 ஜெனரல் பாடியில எதுக்கு சொல்ல வந்தா, அந்த தப்பு பண்றவங்க தடை விடுவாங்கன்னு சொன்னேன்ல. ஒரு இன்டர்வியூல இந்த பொண்ணு கூட ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் பேர் ஜேம்ஸ் ராப்சன். அவரும் இந்த பொண்ணு மாதிரியே எங்க யூனியன்ல மெம்பரா இருந்து யூனியனுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டிஸ்க்காக ரொம்ப நீக்கப்பட்டவர். ஓகே, இந்த ஜேம்ஸ் ராப்சன் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஏன்னா டினை பண்ணவே முடியாத ஒரு விஷயத்த. இந்த 2022 ஜெனரல் பாடி நடந்துச்சு இல்லைங்களா, அந்த ஜெனரல் பாடி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இதே விருகபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க யூசுவலா போலீஸ்ல வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நாங்க இந்த ஹால்ல வந்து நடத்துறோம், இது உங்களுக்கு தெரியும், அது புரோட்டோகால். அது முன்னாடியே கொடுத்துட்டோம். முன்னாடி நாள் நான் இன்ஸ்பெக்டர் போய் நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் வருவாங்க இதெல்லாம் கேட்பாங்க, அது சொல்றதுக்காக நான் போயிருக்கேன். ஜேம்ஸ் உட்கார்ந்துருக்காப்ல. என்ன ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட, சரி எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நாங்க ஜெனரல் பாடி வந்தோம்னா உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன சார் ஏதோ சொல்றாரு, நீங்க எல்லாம் அட்டாக் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. சார் 40 வருஷமா அந்த யூனியன் நடந்துட்டு இருக்கு, 40 ஜெனரல் பாடி நடந்திருக்கு, இது வரைக்கும் எந்த ஜெனரல் பாடிலையும் யாரும் அட்டாக் பண்ணல. இது என்னன்னா எங்களை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இவங்க சொல்ற விஷயம் சார், இது இப்ப கிடையாது,
ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டாங்கன்னா கொடுங்க சார், எங்களுக்கு அதுல ஒன்றும் அப்செக்ஷன் இல்லைன்னு நான் சொல்லி மறுநாள் 20 போலீஸ்காரங்க வந்தாங்க. அதுல 6 பேர் இவங்களுக்கு பந்தோபஸ்து வந்தாங்க. இந்த விஷயத்தை இந்த பொண்ணு எந்த இன்டர்வியூலயுமே சொல்லல, மறைச்சிருக்கு. உங்ககிட்ட மட்டும் இல்ல. நடந்த கூத்து என்னன்னா, அன்னைக்கு ஜெனரல் பாடி நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஜெனரல் பாடி இங்க ஸ்டேஜ் கிட்டயே எஸ்ஐ நிக்கிறாரு, கூட 2 போலீஸ், அங்கங்க போலீஸ் நிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஹால்ல ஒரு 3/4 இடத்துல இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி விமன் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. இது ஜெனரல் பக்கத்துலயே இது ஜெனரல் பாடி நடக்கிறப்போ அப்ப திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னா, நம்முடைய மெம்பர்ஸ் சில பேர் ஒரே கச்சமச்சான் சவுண்ட் வந்துச்சு. உடனே தலைவர் கேட்டாரு, என்னையா சத்தம் அப்படின்னா, என் தங்கச்சி அங்க இருந்த கவிதா, அந்த கவிதாவை தான் இப்போ இது பயங்கரமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவிதா அப்புறம் இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்றாங்க பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன்னா எங்க ஜெனரல் பாடியில செல் உள்ள கொண்டு வரக்கூடாது, எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்கு. நாங்க வந்து இதை நோட்டீஸ் அனுப்புறப்பவே அதுல போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா ஜெனரல் பாடி வந்து போன வருஷம் என்னென்னலாம் பண்ணோன்றது மெம்பர்ஸ்க்கு சொல்ற விஷயம். நீ அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு பேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையும் கவனிக்காம அப்புறம் போய் எதுவும் பண்ணலன்னு பேசுறது. நீ முதல்ல என்ன ப்ரொசீடிங்ஸோ கவனி. அதுக்காக நாங்க இந்த ரூல் வச்சிருக்கோம். சோ அப்போ செல்போன் இல்ல அப்படின்னா பென் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ற இந்த பொண்ணுன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சோன்னா எதுக்குமா பென் கேமரா வச்சு, இது எதுக்கு உங்களுக்கே தெரியும். கஷ்டமச்சா ஆனா போலீஸ் வந்துட்டாங்க பக்கத்துல, பின்னாடியே போலீஸ் வந்தா அவங்க வந்துட்டாங்க பக்கத்துல. என்ன அப்படின்னு அப்போ கூட இருந்த ஒரு பொண்ணு சுமத்தின்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு, நாங்க ரெக்கார்ட் பண்ணல, இனிமே ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு கத்துச்சு. சரிப்பா ரெக்கார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கல்ல, விட்டுருங்க, அவ்வளவுதான். ஜெனரல் பாடி நடக்க கூடாதுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்றாங்க. இவங்க விட்டுருங்க, எல்லாம் சைலண்ட் ஆயிடுங்க. பின்னாடி போலீஸ் நிக்கிறாங்க இந்த பொண்ணு பின்னாடி. இதெல்லாம் வீடியோ இருக்கு, இது எல்லாமே வீடியோல இருக்கு. சோ இது நடந்துச்சு, ஜெனரல் பாடி நடந்தது, அந்த பொண்ணு அங்கதான் இருந்தது. ஜெனரல் பாடி முடிஞ்சு எல்லாருக்கிட்டையும் ஹாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு போச்சு. இப்போ போலீஸ் இருந்ததையோ, போலீஸ் இவங்களுக்காக தனியா போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்ததையோ இந்த பொண்ணு எந்த இன்டர்வியூன்னு சொல்லல. நான் பாத்துக்கிட்டே வர்றேன் எந்த இன்டர்வியூல. ஏன் சொல்லல? கோர்ட்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் கிட்டயே வந்து என்னன்னா என்ன வந்து அட்டாக் பண்ணாங்க. நாங்க தானே அங்க இருந்தோம், என்னம்மா எங்கம்மா நடந்துச்சு அட்டாக்? நீ சிரிச்சிட்டு தானமா போன நீ சாயந்தரம் அப்படின்னா. இன்னொன்னு அட்டாக் பண்ணாங்க, அடிபட்டு இருக்கு அப்படின்றப்பல. இப்போ நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு நகை கீறல் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்பவே எரியுமா, மறுநாள் காலையில எரியுமா சார்? நீ அப்ப வந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க, ஜெனரல் பாடி ஃபுல்லா பாத்துருக்க, அதுக்கப்புறம் போயிருக்க, மறுநாள் காலைல ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. அன்னைக்கு இல்லாத அடி, அன்னைக்கு இல்லாத கீறல் மறுநாள் காலையில எப்படி வந்துச்சு? நீ உண்மையாவே உனக்கு அடிபட்டிருக்க, உண்மையாவே யாரோ கீறி இருக்காங்கன்னா நீ அப்பவே இல்ல போவ. உண்மையாவே உன்னை யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருப்போமா அதுக்கப்புறம்? சோ எதுக்காக இதை சொல்றேன்னா எல்லாமே பொய் சார், அத்தனையும் பொய் சார். டோட்டலாவே இந்த இதைத்தான் இவங்க போலீஸ்ல சொன்னாங்க. போலீஸ்ல யார் உங்க இஷ்டத்துக்கு போய் நீங்க போய் என்கிட்ட சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டா இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க போலீஸ் வந்து இல்லையேமா அப்படி எதுவும் நடக்கலன்னு சைதாப்பேட்டை கோர்ட்ல போய் 8 பேர், அதுலயும் பாருங்க இதுலயும் வந்து ஒரு சதி நடந்திருக்கு. அந்த 8 பேர்ல அதாவது என் போட்டோ, என் ஒய்ஃப் போட்டோ, அப்புறம் கோபால் இவங்க எல்லாம் சில பேர் எல்லாம் போட்டோ போட்டிருக்காப்ல, ஒரு சில பேர் போட்டோ போடல. ஏன்னா அந்த ஒரு சில பேர் இப்ப அவங்க கூட இருக்காங்க, அவங்க பின்னாடி இருக்காங்க. ஓகேயா? சோ இந்த மாதிரி வேணும்னே ஒரு ஏன் இந்த பொண்ணு வந்து 23ல வந்து டெர்மினேட் பண்ணோம் சார். ஏன்னா இந்த போலீஸ் இஷ்யூ ஆச்சு, போலீஸ் இஷ்யூ ஆனோன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, எங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, விட்னஸ் இது விசாரிச்சாங்க. விசாரிச்சு அதுக்கப்புறம் அவங்க இது பொய் தகவல், மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற விவரம் பொய்யான தகவல் அப்படிங்கிறது தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ். க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க போலீஸ். இது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ நடக்காத ஒரு விஷயத்த ஏன் வந்து தலைவரை ஓகே விட்டு அவரை வந்து எப்பவுமே எல்லாருக்குமே அவரை கரிச்சு கொட்டுறது ஒரு வேலை, அவர் ராசி நான் சொல்லுவேன். ஆனா உங்க ராசின யார் யாருன்னா நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களை வந்து கரிச்சு கூட்டுவாங்க. சரி, எதுக்காக இத்தனை மெம்பர்ஸ்? நான் வந்து செக்ரட்டரி ரைட்டு, என் மேல ஏதோ கோவம் இருக்கு ரைட்டு, அது என்ன இத்தனை மெம்பர்ஸ் மேல வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு என்ன வன்மம்? அது என்ன மாதிரி இது? அப்படி நீ மெம்பர்ஸ்க்கு இந்த நடக்கா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா ஓகே,
நடந்திருந்ததுன்னா நாங்களே சும்மா இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் எந்த மெம்பரையாவது வந்து ஹாஷா பேசினாலே திடீர்னு நான் இறங்குவேன். நான் சார் என்ன பண்ண ஷாஜி மேட்டர்லயும் சொல்றேன், நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணு. ஷா சார், என்ன பெத்தவங்களா இருந்தாலும் சரி, என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நான் பெத்த பசங்களா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான் சார். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இதெல்லாம் எங்க இருந்தாலும் சொல்லுவேன். என்ன நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது தெரியும். சோ இந்த விஷயத்துல இந்த பொண்ணு சொல்லிருக்கிறது எல்லாமே போய் சார். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு வர டெர்மினேஷன். ஓகே, சோ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யூனியனை பத்தி தப்பாவும் யூனியன் மெம்பர்ஸ் மேல எஃப்ஐஆர் போட்டு வந்து நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீ போய் தேடி போய் ஏதோ இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி போடுவேன்னா அவ்வளவு இது வந்து யூனியனுக்கு எதிரான விஷயம், யூனியனுடைய மெம்பர்ஸ்க்கு எதிரான விஷயம். அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் ஷோகாஸ் அனுப்பிச்சேன். ஷோகாஸ் அனுப்பிச்சு ஒவ்வொரு வாட்டியும் வந்து அன்கிளைம்டு, ஆள்ல வந்து இல்ல, டோர் க்ளோஸ்டு, இப்படியே போய் பல மாசங்கள் ஸ்ட்ரெச் ஆச்சு. ஏன்னா நான் ஷோகாஸ் அனுப்பி அந்த பொண்ணு அதுக்கு பதில் அனுப்பணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கணும். இது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் லேட்டா தான் இந்த பொண்ணு வந்து இங்க வந்து வாங்கிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த அனுப்பிச்ச பதில் எல்லாமே வந்து எப்படின்னா நான் பேசுறது ஒரு இது இருக்கு சார். நேற்று தான் பார்த்தேன். The most dangerous liars are those who believe, who think what they are saying is right அப்படின்ட்டு. அதாவது தான் சொல்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்புற பொய்யர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்ட்டு ஒண்ணு. அந்த மாதிரி இது ஸ்ட்ரெச் ஆச்சு. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு இடத்துல பதில் சொல்லி தான் ஆகணும். கடைசியில வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணோம், திருப்பி என்கொயரி கண்டக்ட் பண்ணோம். இந்த மாதிரி இவ்வளவு நடந்திருக்கு. உங்க ஷோகாஸ் அனுப்பியிருக்கு. நீங்க நேரடியா வந்து நீங்க உங்களுக்கு அனுப்பிச்ச ஷோகாஸ்னா என்ன, நீங்க ஒரு செயல் பண்ணிருக்கீங்க, இதை ஏன் பண்ணீங்க அப்படின்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். நீங்க விளக்கம் சொல்லி, பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பா, அன்னைக்கு இருந்த கோவத்துல தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்குவோம். நான் இனிமே பண்ண மாட்டேன், நான் பண்றது நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, யூனியன்லாம் என்ன கேட்க முடியாதுன்னு யாராவது இருந்தால் அப்படிப்பட்டவங்க யூனியன்ல இருக்க முடியாது. சோ ஆஸ் பர் எங்க சட்டப்படி ஷோகாஸ் அனுப்பிச்சு என்கொயரி வச்சு எதுக்குமே அந்த பொண்ணு வராததால கடைசியில அந்த பொண்ணை ரிமூவ் பண்ணோம், அடிப்படை உறுப்பினர் ரிமூவ் பண்ணோம். இது நடந்தது 2023 சார். ஓகே, அதே 2023 பூந்தமல்லி கோர்ட்ல வந்து 136 of 2023 ஒரு கேஸ் வந்து போட்டுச்சு இந்த பொண்ணு. எது, அந்த பொண்ணுடைய டெர்மினேஷனை எதிர்த்து என்ன வந்து நீக்கினது வந்து சரியில்லை அப்படின்னு கேஸ் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல வந்து 13 அக்டோபர் 2023 வந்து ஜட்மெண்ட் வருது. நான் உங்களுக்கு அந்த ஜட்மெண்ட், அந்த ஆர்டர் கூட காமிக்கிறேன், அந்த காப்பி கூட காமிக்கிறேன். அந்த ஜட்மெண்ட்ல அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஹியரிங்கும் இந்த பொண்ணும் வரல, வக்கீலும் வரல, நோ ரெப்ரசன்டேஷன். எங்க வக்கீல் போயிட்டு இருந்தார் ஒரு ஹியரிங்கும். அதுல கடைசியில ஜட்மெண்ட்ல போட்டிருக்கிறது கண்டினியூஸ்லி ஆப்சென்ட், பெட்டிஷனர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பெட்டிஷன், இது வந்து க்ளோஸ் பண்றோம் அப்படின்ட்டு, டிஸ்மிஸ்ட் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், டெர்மினேஷன் எதிர்த்து கேஸ் போட்ட, ஓகே, கேஸுக்கு நீ போலப்பா, ஏதோ ஒரு வேலை இருக்கு, கரெக்டா அந்த ஹியரிங் வர நாளைக்கு அன்னைக்கு உனக்கு வேலை இருக்கும், வக்கீல் ஏன் போல, ஏன் ஒரு ஹியரிங் கூட வரல? கடைசியில் இது நான் வந்து போய் சொல்ல, இது சாட்சி இருக்கு, கோர்ட் ஆர்டர் சாட்சி இருக்கு. சோ 2023 13 அக்டோபர்லயே இது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இந்த கேஸ். ஏன் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஓபன் பண்றாங்க கேஸ்? ஏன் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நீ டப்பிங் யூனியன்ல மெம்பர் இல்ல, இன்னொரு யூனியன்ல மெம்பரா இருக்குன்னு அந்த பொண்ணே இன்டர்வியூல சொல்லியிருக்கு. நான் இன்னொரு யூனியன்ல மெம்பரா இருக்கேன், இன்னொரு டப்பிங் யூனியன்ல மெம்பரா இருக்கேன். ரைட், உன் யூனியன் மேட்டர் பார்த்துட்டு நீ போக வேண்டியது தானே. டப்பிங் யூனியன் பத்தி எதுக்கு பேசணும்? எதுக்கு இவரை பத்தி பேசணும்? எதுக்கு என்ன பத்தி பேசணும்? அதுவும் பொய்யா ஏன் பேசணும்? இதுக்கு நான் உங்களை கேள்விலாம் கேட்கல, இதுக்கு பதிலும் சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துகிட்டு இருக்கு சார். 2014 இருந்து இப்போ நேத்து இன்டர்வியூல இந்த பொண்ணு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த நவம்பர் ஸ்கீம் பத்தி. சார் நவம்பர்ல நாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் சார். இது வந்து எங்க மெம்பர்ஸ்க்காக சார், எங்க மெம்பர்ஸுடைய நல்லதுக்காக சார். இப்ப பேசிக் கான்செப்ட் என்னன்னா, உழைக்கிறவனுக்கு ஊதியம் போய் சேரணும், கரெக்டான நேரத்தில் போய் சேரணும். இதுக்காகத்தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் நானோ தலைவரோ பிளான் பண்ணதில்லை. எங்க செல்வன் KR செல்வராஜ்னு எங்க முன்னாள் அண்ணன் தலைவரா இருந்தப்பெல்லாம் அவர் தான் செக்ரட்டரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணன் அவரை தலைவராக்கினாரு, அவர் தலைவரானாரு. அவர் தலைவரா இருந்தப்போ இந்த, அதாவது ஒழுக்கமா இருக்கணும்,
சட்டப்படி நடக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரூல்ஸ்க்கு பயப்பட மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க கரெக்டா இருக்காங்க. யார் ரூல்ஸ்க்கு பயப்படுவா, யார் வந்து சட்டத்துக்கு பயப்படுவா, யார் வந்து அதை எதிர்ப்பா, தப்பு பண்றது. சோ ஒரு டீம் வந்து இதை எதிர்த்து அப்போதான் முதல்ல டப்பிங் யூனியன் மேல கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கேஸ் மேல கேஸ். இது இந்த டப்பிங் நம்ம யூனியனுக்கு எதிராகவும் உறுப்பினர் நலனுக்கு விரோதமாகவும் யார் செயல்பட்டாலும் இந்த யூனியன் தட்டி கேட்கும் சார், இந்த நிர்வாகம் தட்டி கேட்கும். சோ இந்த மாதிரி தட்டி கேட்டு என்ன நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, என்ன நீ ரிமூவ் பண்ணிட்டியா, நான் உன்னை ஒரு கை பாக்குறேன், நீ இல்லாம பண்றேன்னு ஒரு குரூப் இருக்காங்க சார். இவங்க 2014 இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். 2018 எலெக்ஷன் நடந்தது. 2018 தான் தலைவர் வந்து அண்ணன் வந்து திருப்பி தலைவரா வந்தாங்க. அண்ணன் என்ன செக்ரட்டரியா வந்து இது பண்ணாங்க. சீனியர் அப்ப வந்து ராஜ்கிருஷ்ணா ட்ரெஷரரா வந்தார். அப்போத்துல இருந்து அண்ணன் தலைவர், நான் செக்ரட்டரியா இருக்கோம். இதுல எல்லா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் அந்த 2 வருஷம் சும்மா இருப்பாங்க சார். ஆர் ஜெனரல் பாடி வர வரைக்கும் சும்மா இருப்பாங்க. ஜெனரல் பாடி வர்றப்ப ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜெனரல் பாடியும் நடத்தக்கூடாதுன்னு யாராவது, அதாவது வெளியில இப்ப இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்ல, இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா உள்ள சில பேர் வச்சிருக்கு, இவங்களை வச்சு ஜெனரல் பாடி நடக்கக்கூடாதுன்னு இந்த ஜேம்ஸ் வந்து அப்ப மெம்பரா இருக்கும். ஜேம்ஸை வச்சு ஜெனரல் பாடி நடக்கக்கூடாது. ஏன் ஜெனரல் பாடி நடக்கக்கூடாது? ஏன்னா ஜெனரல் பாடி நடந்தா நாங்க கணக்கு சப்மிட் பண்றோம், புது தீர்மானங்கள் போடுறோம், புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துறோம். இதுல மெம்பர்ஸ் வந்து சந்தோஷமா வராங்க, மெம்பர்ஸ் வந்து ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்கன்னா அவங்க யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நடக்கக்கூடாது. இந்த யூனியன் நல்லபடி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுல இப்ப கிடையாது. 2014 இருந்து ஆபரேட் பண்றாங்க. 2018 இருந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2018 எனக்கு தெரிஞ்சு 2014 ஆரம்பிச்சு ஒரு 3.5 வருஷம் இந்த யூனியன். அப்ப வந்து அண்ணன் தலைவர் கிடையாது, செல்வண்ணன் தலைவர். இந்த யூனியனை பத்தி, செல்வண்ணனை பத்தி, என்ன அதாவது எல்லார பத்தியும் அவ்வளோ வந்து தப்பு தப்பா பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும். அப்பெல்லாம் என்னன்னா நான் வந்து பேஸ்புக்ல திருப்பி நான் பதில் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா என் மேல கம்ப்ளைண்ட் செல்வண்ணன் கிட்ட, தலைவர் கிட்ட. என்னன்னா கதிர் வந்து அப்ப நான் கமிட்டி மெம்பர், கதிர் வந்து நிர்வாகத்துல இருக்காப்ல, எப்படி கதிர் வந்து பேஸ்புக்ல இந்த மாதிரிலாம் பேசுறாப்ல அப்படின்னா அவரு செல்வண்ண, டேய் நீ நிர்வாகிடா, நீ பேசக்கூடாதுடா, கம்முனுடா அப்படின்ட்டு ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. டார்லிங் தப்பா பேசுறாங்களே அப்படின்னா, டேய் இவனுக்கு வெளியில பேசி என்னடா ஆக போகுது, மெம்பர்ஸ்க்கு தெரியும்டா, இங்க வராங்கடா மெம்பர்ஸ், அவங்களுக்கு தெரியும்டா யார் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல தான் என்னன்னா இவங்க எல்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அக்டோபர் 2017 வந்து ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணி 16 நாங்க எலெக்ஷன் இது டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு ஸ்டே வாங்கி 17 அக்டோபர்ல ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மூலமா அவங்க எலெக்ஷன் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணி 18 எலெக்ஷன் நடந்தது சார். இந்த 3.5 வருஷம் அவ்வளவு பேசினாங்க சார் இந்த யூனியனை பத்தி, இவரை பத்தி. இது இத்தனைக்கும் பாவம் அவர் தலைவரும் இல்ல, இப்போ அவர் இல்லைன்னாலும் அவரை பத்தி ஏதாவது பேசுறது. இவனெல்லாம் பேசி அவங்களுடைய பெஸ்ட் சான்ஸ் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க சார், நான் வந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லது பண்ணுவேங்க, இதெல்லாம் இவ்வளவு பண்ண வேண்டி இருக்குங்க, நான் இதெல்லாம் நல்லது பண்ணுவேங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு விஷயம். ஏய் அவனை பாத்தியா, அவன் யார் தெரியுமா, அவன் திருடவன், அவன் கொள்ளக்காரன், அவன் வந்து மோசமானவன், அவன் பொண்ணுங்களை கையை பிடிச்சி இருக்கிறவன் இன்னொருத்தனை சொன்னீங்கன்னா, உன்னை பத்தி நல்லபடியா சொல்லி எதுவுமே இல்லாதவங்க தான் அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுவாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்ப பார்த்தாலும் டப்பிங் யூனியனை பத்தி பேசுறது, டப்பிங் யூனியனை பத்தி இது பண்ணி அப்படியே ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. 18 ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சாங்க, ரோஹிணி அவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ரோஹிணி அண்ட் நிம்மி ஜெயிச்சாங்க, 2 பேர் மட்டும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 20 எலெக்ஷன் நடந்தது. 20 அத்தனை பேரும் தோத்தாங்க. 22 23 போஸ்டுக்கு அவங்களுக்கு 23 பேர் கூட கிடையாது, 11 பேர் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி டெசிபேட் ஆனாங்க சார். பேச்சு மட்டுமே இல்ல சார், செயல்ல இருக்கணும் சார். நாங்க 2018 இருந்து நாங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார், எங்க மெம்பர்ஸ்க்காக அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் சார். அது மெம்பர்ஸ்க்கு தெரியும் சார். இப்ப எலெக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ வந்து 2018 எப்போ அவங்க ஹைகோர்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்களோ ஜட்ஜ, அதுக்கப்புறத்துல இருந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு தான், அவர் எலெக்ஷன் ஆஃபீஸரை வச்சு தான் நாங்க எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். எலெக்ஷன் போலிங் எல்லாமே ஹால் கம்ப்ளீட்டா கேமரா கவர்ட் எல்லாமே. இப்போ இது கவுண்டிங் வந்து ஃபுல் இந்த மாதிரி கேமராஸ் ஃபுல்லா இருக்கும். டிவில வந்து அது வெளியில வந்து எங்க மெம்பர்ஸ் எல்லாம் கீழே இருப்பாங்க, டிவி வச்சு கவுண்ட் பண்ற ஒவ்வொரு பேலட் ஷீட்டும் அங்க வந்து இது டிவில டிஸ்பிளே ஆகும். இப்படித்தான் வந்து நாங்க எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இவங்களே வந்து இது பண்ணிக்கிறோம், என்ன நாங்களே வந்து ஓட்டு போட்டு நாங்களே வந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம், மெம்பர்ஸ் ஓட்டு போடுறாங்க.
இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் வந்து மெம்பரா சேர்த்திருக்காங்க, பழ வியாபாரி பழம் விற்கிறவங்க மெம்பரா சேர்த்திருக்காங்க, அது பண்றவங்க மெம்பரா சேர்த்திருக்காங்க, இது பண்றவங்க. ஏங்க ஐடில வேலை செய்யறவங்க மட்டும்தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணுமா? ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாதா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணக்கூடாதா? அதுக்கு மெம்பரா சேரக்கூடாதா? சும்மா சேர்றாங்க, காசு கட்டி தானே சேர்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி நீ வந்து இது அந்த அந்த தொழில் செய்யறவங்க எல்லாரையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு சார். இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த இப்ப பேசிக்கலா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப டப்பிங் யூனியனை பத்தி தப்பா பேசுறதால இதெல்லாம் பண்ணி பேசுறதால இந்த பொண்ணுக்கு எந்த லாபமும் கிடையாது சார். எனக்கு நிஜமாவே சொல்றேன், அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா ஷீஸ் அ ஸ்கேப் கோட். அவ பின்னாடி இருக்கிற ஒரு சில போர்சஸ் இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ அப்படின்னா, ஷாஜி கேஸ் ஜெயிச்சிருக்கு. நீங்க இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. ஷாஜி கேஸ்ல ஆரம்பிச்ச இன்டர்வியூ எல்லா ஹெட்டிங்க என்ன? டப்பிங் யூனியன்ல பாலியல் வன்முறை, டப்பிங் யூனியன்ல ராதா ரவி வந்து இது. நீ ஷாஜி கேஸ பத்தி பேசாம ஏன் டப்பிங் யூனியனை பத்தி பேசுற? எதுக்கு டப்பிங் யூனியனை பத்தி பேசணும்? எதுக்கு டப்பிங் யூனியன் பத்தி பேசணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து ஒரு சில பேர் இதெல்லாம் நீ பேசு, அப்பதான் எலெக்ஷன் வர்றப்போ நாங்க போய் நின்று தெரியுமா இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு பேசுறதுக்கு நல்லது எதுவுமே செய்ய முடியாது. ஆனா வந்து உன்னை வந்து அழிக்கணும் அப்படின்றதுல மட்டும் அது இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், உண்மையா பழகணும், நேர்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தரை அழிக்கணும்னு நினைச்சா அந்த அழிக்கணும்ன்ற நினைப்பு இருக்குல்ல சார், அது நினைச்சவங்களே அழிக்கும் சார். இது இயற்கை நீதி சார், நான் சொல்றது இல்லை, இயற்கை நீதி காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து தெரிந்தது கிடையாது. சரி, சார் சொல்லுங்க. தலைவர் அவர்கள் வந்து புகார் அளிக்கும் போது வந்து நான் வந்து இது குறித்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதாகவும், அந்த பெண்மணி சங்கீதான்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நபர் மேல புகார் அளிச்சதுக்கு அப்புறம் நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் பேசிட்டேன், இனிமே டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு யாரு அவரு கிடையாது, நான் அதான் டப்பிங் கூப்பிட்டா போகாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னதாகவும், சார் நான் புகார் கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காம என்ன டப்பிங்க்கு போகாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கு மேல நீ பேசுங்கன்னா உங்க யூனியன் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோமா, டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னதா வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க. முதல்ல இந்த விவகாரத்தோட தொடக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஷாஜி மேல புகார் வந்து யூனியன்ல அளிச்சது. அது குறித்து யூனியன் முதல்ல இருதரப்புலையும் விசாரிச்சதா? ஏன்னா இப்ப நீங்க புகார் சொல்லும் போதுமே வந்து உங்களுடைய கருத்து தெரிவிக்கும் பொழுதும் சங்கீதா மேல இருக்க குற்றச்சாட்டுகள் சொல்ற மாதிரிதான் இருக்கே தவிர, ஷாஜி தரப்புல வந்து நீங்க என்ன விசாரிச்சீங்க, அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லல. இன்னொரு விஷயம் சார் முடிச்சிடறேன். இன்னொரு விஷயம், அவங்க வந்து அவர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க, சப்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க நம்பர் யாரு, அவர் தான் பேசினாரா அப்படின்றதான் சங்கம் விசாரிச்சதா, நடவடிக்கை அதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்னு முடிச்சிட்டீங்களா? முதல்ல ஆரம்பிச்சது இந்த இஷ்யூ தான் அட்ரஸ் பண்ண நான். சரி, இப்போ அவங்க ப்ரொவைட் பண்றாங்கல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், மெசேஜஸ், இது எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல இந்த மாதிரி நான் வந்து 2017 இருந்து 2020 வரைக்கும் ஷாஜி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அப்பப்போ என்ன வந்து தப்பா அப்ரோச் பண்ணாரு, நான் வார்ன் பண்ணேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பணம் பாக்கி இருந்தது. என்ன ஹம்பக் ரீசன் இருக்கு, உனக்கு பணம் பாக்கி இருக்குன்னா யூனியன்ல வந்து சொல்லு. இப்போ யூனியன்ல வந்து சொல்லி நீ ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிறதுக்காகத்தானே 2 வாட்டி மீட்டிங் என்கொயரி வச்சேன். விசாரணை 2 வாட்டி வச்சேன் நான். விசாரணை இப்போ உங்க மேல ஒருத்தர் இவர் சொல்றாரு அப்படின்னா அவரும் இருக்கணும் விசாரணை. நான் எனக்கு தெரியாதல்ல என்ன நடந்ததுன்னு. அப்ப வந்து கவுண்டர் பண்றதுக்கு நீங்க இருக்கணும்ல. ஏன் வரல விசாரணைக்கு? அதுதான் சொல்றேன். தம்பி, நீங்க கேள்வி கேட்கறீங்க, இவர் உங்களுக்காக தான் சொல்றாரு. நீங்க அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு யாரோட எதுக்கோ பேசுறீங்க. அதுல வேணாம், நீங்க விசாரணை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டது. 2 வாட்டி விசாரணை ஏற்பாடு பண்ணப்பட்டது. யார் மேல குற்றம் சாட்டினாங்களோ அந்த ஆள் வந்தாப்புல, குற்றம் யார் சொன்னாங்களோ அவங்க வரல. அப்போ எதை வச்சு நாங்க விசாரிக்கிறது? இப்போ குடுக்கறாங்கல்ல, இப்போ ஏதோ ப்ரூஃப்லாம் வந்து மீடியா கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ரூஃப்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கல? இப்போ ஏன்? முதல்ல என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, 2015 ஃபர்ஸ்ட் டைம் அவன் தப்பா பேசினான்னு சொல்றல, ஃபர்ஸ்ட் டைம் யூனியன்ல வந்து சொல்றதுக்கு என்ன? ஏன் யூனியன்ல வந்து சொல்லல? ஏன் 3 வருஷம் விடுற? அப்ப என்ன நடந்திருக்கு பின்னாடி? நான் எப்படி டிசைட் பண்ண முடியும் பார்க்காம? நீ வரணும்ல, விசாரணைக்கு வரணும்ல. விசாரணைக்கே வராம
நல்லா பாருங்க அந்த இன்டர்வியூ. நான் வந்து இந்த கடந்த ஒரு 5 நாளா எனக்கு நைட் டெய்லி 11-12 மணி ஆகுது. ஏன்னா அட்வொகேட் கிட்ட உட்கார்ந்து ஒவ்வொரு இன்டர்வியூவும் கண்டினியூஸா பார்த்து எங்க என்ன சொல்லிருக்கு இந்த பொண்ணுன்னு நோட் பண்ணிட்டு தான் இப்ப இந்த இது. ஏன் வந்து நீங்க இவ்வளவு நாள் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு, ஏன் சார் நீங்க அன்னைக்கே வைக்கல, ஏன் இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா, சார் தப்பு பண்றவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கரெக்டா இருக்கிறவங்க கரெக்டா தான் சார் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. இது வந்து நாங்க இதை சும்மா விட போறதில்லை. ஏன்னால் தனிப்பட்ட தாக்குதல். நீ ஷாஜி மேட்டர்ல நீ பேசுற, ஜெனரல் பாடியில பேசுறதும் பொய்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு போலீஸ் இருந்தது மறைச்சிருக்கு. இந்த பொண்ணு ஏன் மறைக்கணும்? அப்ப இன்டர்வியூல சொல்ல வேண்டியது தானே. மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பொண்ணை யாரோ காட்டிட்டாங்கன்னு அப்ப நான் பொண்ணு சொல்லும் போதே வந்து உங்ககிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வீடியோ ஆதாரத்தை வந்து மீடியாக்கோ இல்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எதை வச்சு போலீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இன்வெஸ்டிகேஷன். இப்போ போலீஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணல சார். இந்த வீடியோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கோம். இந்த வீடியோவை 1 நாள் 2 நாள் இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல, வேற ஆபீசர்ஸ் வந்து எல்லாம் உட்கார்ந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்து இங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனே க்ளோஸ் பண்ணாங்க. He has been indefinitely suspended from the union, sir. இந்த இஷ்யூ வந்து நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். எங்க கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நான் விசாரிச்சுட்டு என்னன்றதை பார்த்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டி. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பொண்ணை பத்தின இதுன்னா விமென்ஸ் வெல்ஃபேர் விங் இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவங்க தான் விசாரிப்பாங்க. அவங்க விசாரிச்சு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட் மேல ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது இது கமிட்டி, இது எலெக்டட் பாடி தான். அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு நாங்க உட்கார்ந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு சொல்லிருக்கு எங்க கிட்ட, இப்போ நீங்க மீடியாக்கோ கோர்ட்லயே கொடுத்த எந்த ப்ரூஃப்மே எங்க கிட்ட கொடுக்கல. ஓகே, ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. எந்த மெசேஜோ எதுவுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் இவ்வளவு இன்னைக்கு சொல்ற பொண்ணு செக்ரட்டரி வந்து மிரட்டினாரு அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ற பொண்ணு ஏன் அன்னைக்கு சொல்லல? கமிட்டி இப்போ இங்க வந்து இந்த யூனியன் வந்து யாருக்கும் இதெல்லாம் கிடையாது சார். இப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன்னு ஒரு மெம்பர் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க சார். யாருமே இங்க வந்து விதிவிலக்கு கிடையாது. யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாது. தப்பு பண்ணினா யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆக்ஷன். அந்த மாதிரி தான் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் கோர்ட் ஆர்டர் வந்த உடனே, அன்னைக்கு வெர்டிக்ட் வந்த உடனே இதே ஷாஜி எனக்கு போன் பண்ணி ஆனா இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒன்னு சொன்னீங்க, முதல்ல ஆர்டர் அனுப்பிடா எனக்குன்னு. அப்புறம் வேற ஒரு நண்பர் மூலமா ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப எனக்கு ஆர்டர் வந்துச்சு உடனே ஷாஜி தூக்குன்னு அந்த மாதிரிலாம் நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. கமிட்டி போடணும். கமிட்டி போட்டு கமிட்டியில அதை வச்சு ஷாஜியை இன்டெஃபினட்டா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆர்டர், இந்த இஷ்யூவை வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். அவங்க பார்த்துட்டு ஏதோ அப்பீல் போறான் என்னவோ. இப்ப ஷாஜி அரெஸ்ட் ஆனா he will be terminated from this union completely. இப்ப ஒரு பொண்ணு செக்ஷுவல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பட் அது கேஸ்லாம் நடக்குதுன்றாங்க. she has been terminated. No, சங்கீதா wrong. இல்ல செக்ஷுவல் இதுதான் அதத்தான் சொன்னேன். இல்ல கிடையாது. இதத்தான் சார் சொல்றேன். அந்த பொண்ணு அப்படி இதுதான் கான்ஸ்பிரசி தியரின்னு. இப்போ நீங்க உங்க மைண்ட்ல எப்படி ரிஜிஸ்டர் ஆகி பாருங்க. அந்த ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவளை டெர்மினேட் பண்ணணும்ன்றீங்க. ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2020. ஓகே, அவளை டெர்மினேட் பண்ணது 2023. நாட் பிகாஸ் ஆஃப் ஷாஜிஸ் இன்சிடென்ட், பிகாஸ் ஆஃப் இந்த ஜெனரல் பாடியில நடக்காதத தப்பா மெம்பர்ஸ் மேல இவ்வளவு எஃப்ஐஆர் எல்லாம் போடுற அளவுக்கு நீ ராங்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பொய்யா இது பண்ணிருக்க அப்படின்னு அது மேல எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் அந்த பொண்ணு மேல. சரி, அதுல வந்து டெர்மினேட் பண்ணீங்க, சஸ்பெண்ட் ஆச்சு. டெர்மினேஷன் சார். டெர்மினேஷன் ரைட். என்ன ரீசன்ல டெர்மினேட் பண்ணீங்க? கோர்ட் என்ன வந்து? கோர்ட் தான். இல்ல மிஸ்டேக் ஆஃப் ஆக்ஷன் க்ளோஸ் ஆச்சு. அது இன்சிடென்ட் கோர்ட்ல நம்ம போலீஸ் கொடுத்தது என்ன? இல்ல சார், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சார். இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுல எந்த தகவலுமே உண்மை கிடையாது, பொய்யான தகவல், இது பொய்யான வந்து புகார்னு தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு க்ளோஸ் பண்ணாங்க சார். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுத்தோம். அப்ப கூட என்ன சார், இட் ஹஸ் பீன் ரீஓபன் நவ
நோ அது வந்து செல்வமணியை கிட்ட என்ன இல்ல என்னன்னு ரீஓபன் பண்ணிருக்காங்க டீடைல்ஸ் தெரியுமா? சொல்லுங்க சார். என்ன தெரியுமா ரீஓபன் பண்ணிருக்காங்க? இந்த பொண்ணு கூட சுமத்தின்னு ஒரு பொண்ணு இருந்ததான்னு சொல்றாங்கல்ல அந்த பொண்ணு. ஓகே, இப்ப போலீஸ் வந்து இப்ப யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? 8 பேர் மேல, இன்க்ளூடிங் மீ என் தலைவர். 8 பேர் மேல, 8 பேரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இந்த 8 பேர் இல்லாம ஜெனரல் மெம்பர்ஸ், ஐ திங்க் 4 பேரோ 6 பேரோ ஜெனரல் மெம்பர்ஸ் இன்வெஸ்டிகேட் இது கேட்டாங்க. அவங்க விசாரிச்சாங்க, அவங்களுடைய விட்னஸும் இருக்கு அதுல. அப்போ சுமதியை வந்து கூப்பிட்டுருக்காங்க போலீஸ். சுமதி வரல, ஏதோ போஸ்ட்ல அனுப்பியிருக்கு போல இருக்கு, எனக்கே தெரியாது. இப்ப இந்த பொண்ணுடைய இன்டர்வியூ பார்த்து தான் எனக்கு தெரியும், போஸ்ட்ல அனுப்பியிருக்கு. சோ போஸ்ட்ல அனுப்புனால அவளுடைய விட்னஸ் சேர்க்கல போல இருக்கு அந்த இதுல க்ளோஷர்ல சேர்க்கல. இப்போ எதை வச்சு ஓபன் பண்ணிருக்குன்னா சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து பிரசன்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்றது தான் ஓபன் பண்ணிருக்கு. மத்தபடி இந்த கேஸ் ஹஸ் பீன் ரீஓபன் இல்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் என்னன்றது சொல்லிடுறேன். ரீஓபன் ஃபார் வாட் அப்படின்னா சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண சொல்லுங்க. இப்ப போலீஸ் வந்து சுமதியுடைய விட்னஸையும் சேர்த்து சப்மிட் பண்ண போறாங்க. கிடையாது சார், அகைன் சொல்றேன். இப்போ சார் மறுபடியும் அவருடைய டெர்மினேஷனுக்கும் ஷாஜி இஷ்யூக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. அண்ட் அவங்க டெர்மினேஷனுக்கும் அவங்க போலீஸ்க்கு போனதுக்கும் எந்த கமிஷனும் கிடையாது. ஐ மீன் ஷாஜி இஷ்யூவா போலீஸ்க்கு போனாங்கல்ல, அதுக்கு இதுல சம்பந்தமே கிடையாது. நீங்க யூனியனுக்கு எதிராகவும் யூனியன் மெம்பர்ஸ் மேல எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு, பொய்யான ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு நீங்க போறீங்கன்னா அப்ப ஹவு டேஞ்சரஸ் ஆர் யூ டு தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் யூனியன்? யூனியன் சார் அல்டிமேட்லி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு யூனியனை விட எந்த தனிநபரும் பெரிய ஆளா ஆக முடியாது சார். ஏன்னா யூனியன் இஸ் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ். இத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்து அவங்களுக்காக தான் ஒரு யூனியன் நடத்தப்படுது. ஓகே, அதை விட்டுட்டு யாருமே நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் பேசவே முடியாது. சொல்லுங்க சார். இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். வந்து நீங்க வந்து உங்களுடைய தங்கையை விட்டு அவங்கள அடிக்க வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம நீங்க அசிங்கமா பேசுவீங்க, அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து அசிங்கமா பேசுவீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாங்க. இந்த எல்லா மெம்பர்ஸ்னு சொன்னாங்கல்ல, யாருங்க யாருக்கிட்ட சொல்லுங்களேன். ஓ நான் அதாவது எல்லார்கிட்டயும் எப்படி இருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்கீங்களா, இப்படிதான் பேசுவேன்னா நான் சொல்ல. நான் காஃபி குடிச்சீங்களா? எனக்கு கோபம் வந்ததுன்னா நீ உன் மேல தப்பு இருக்கு, நீ என் தம்பி என் தங்கச்சி ஆர் என் மெம்பர், நான் எல்லா மெம்பர்ஸ் ஒண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிடுற பசங்க எல்லாருமே என் தம்பி தங்கச்சிங்க, சார்ன்னு கூப்பிடுறவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பியர்ஸ். ஓகே, நான் எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்றேன். சோ எல்லார்கிட்டயும் நல்லபடி தான் பழகுவேன். யார்கிட்டயாவது நான் அசிங்கமா பேசியிருக்கேன்னா எதுக்காக அசிங்கமா பேசினேன், எப்ப அசிங்கமா பேசினேன்றத வந்து சொல்றேன். என்ன சார்? சார் நான் யூனியன் சார் மீட்டிங் அதான் ஓகே, அப்ப நான் அசிங்கமா பேசலையே, இப்போ சார் சரி கேளுங்க நீங்க அதிகப்படியான கோபத்துல ஒரு வார்த்தையை விடும்போது கூட அவங்க தானே வார்த்தை விடுவாங்க. புரியல. அவங்க தானே சார் உங்களுக்கு திட்டுவாங்க, ஏதோ ஒரு பெயின் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். சரி, அது நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணா சரியாயிடுமே. அப்படி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? சரி சார், இப்ப சொன்னார்ல நீங்க அசிங்கமா பேசுறீங்க. ஆமா சார், ஜெனரலா சொல்லுவாங்க. யாரு நீங்க யாராவது சொல்லணும்ல சார் இன்னாரு வந்து ஒரு கந்தசாமி யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. இப்போ நான் பொதுவா நான் சொன்னேன்னா எல்லா பிரசுகாரங்களும் தப்பான சொல்லலாமா? தப்பு இல்ல. அந்த மாதிரி பொதுவா நீங்க அசிங்கமா பேசுவீங்க சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மூவ் பண்றப்போ நான் வேற மாதிரி பேசுவேன், நான் ஜாலியா இருக்கிறப்போ வேற மாதிரி பேசுவேன். ஆனால் நான் பொறுப்புல இருக்கிறப்போ, ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்போ, ஒரு மெம்பர் கிட்ட இஷ்யூ விஷயமா அட்ரஸ் பண்றப்போ, இது பண்ணப்போ ஒரு நாள் கூட நான் அசிங்கமா பேசுறது கிடையாது. நான் அசிங்கமா சார் நான் என்ன சார் காட்டனா சார், நான் பாக்கிறதுக்கு வேணா அப்படி இருப்பேன், ஆனா அப்படி கிடையாது. ஐ எம் எஜுகேட்டட். ஓகே, நான் எனக்கு நாகரிகம் இருக்கு, எனக்கு பண்பாடு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைய வரைக்கும் அவங்களை இந்த பொண்ணை பத்தியோ இல்ல யார பத்தியோ எங்கேயாவது நான் மீடியால பேசியிருக்கேன் ஆஸ் a secretary of this union or ஐயா as secretary of this union or as an individual ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன். எங்கேயாவது யார பத்தியாவது நான் தப்பா பேசியிருக்கேன்? அது கோர்ட் வேலை சார், அது கோர்ட் வேலை சார்.
அவங்க இப்ப எங்க மெம்பர் கிடையாது சார். ஓகே, கோர்ட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஜி மேல இவங்க அக்யூசேஷன் சொன்னாங்க, நாங்க வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணன்னு சொன்னேன், என்கொயரி வச்சோம், அதுக்கு இவங்க வரல, இவங்க வராமல் என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால அதை க்ளோஸ் பண்ணோம். வேற இவங்க வந்திருந்து இவங்க வந்தும் நாங்க வந்து ஷாஜிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம். வரவே இல்லாம நீ ஒரு இடத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ வராம இருந்துட்டு இன்னைக்கு என் மேல பழி சொன்னா இது என்ன சார் நியாயம் இருக்கு? இதுல எங்க நியாயம் இருக்கு? தொலைபேசியில இந்த மாதிரி எனக்கு வந்து செக்ஷுவல் அசால்ட் இருக்கிற மாதிரியான ஒரு புகார் கொடுக்குறாங்க, நீங்க கூப்பிட்டு வான் பண்றீங்க, வான் பண்ணதுக்கு அப்புறமா நான் வான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து நீதிமன்றத்திலே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தரப்புல நியாயம் இருக்கு வருது. நீங்க நேரடியா வந்து நீங்க லெட்டர் மூலியமா எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது. அவங்க நம்பி அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க வந்து லீகலா தான் வரணும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து புகார் கொடுக்குறேன், ஆனா நீங்க வந்து லீகலா தான் வாங்க அப்படின்னு சொல்றது. அவங்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கை இழக்கிறதுக்கான இல்ல நீங்க சொல்றது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்க இது மாதிரி யூனியன்ல சம்பந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்க பிரஸ்ல இருக்கீங்க இல்ல? உங்களை வந்து இவர் யார் நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்க? அப்ப யூனியன் தலைமை என்ன செய்யும்னா இங்க இருக்கிற பாடியை சொல்லும், இவங்க லெட்டர்ல எழுதி அவங்க கொடுத்தால்தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் வந்து பேசும்போது கொஞ்சம் அசிங்கமா பேசினாருன்னு சொன்ன உடனே அது எப்படி நீங்க அசிங்கமா பேசலாம்னா நீ உனக்கு தெரியுமா, ப்ரூஃப் இருக்கா, எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கறேன், எனக்கு தெரியாம தான் கேட்கறேன். ஆதாரம் இல்ல சார், ஆதாரம் இல்ல சார், நான் மறுபடியும் சொல்றேன் ஆதாரம் இல்ல. அதாவது இப்ப இந்த யூனியன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார், இந்த இவர் வந்து தப்பு பண்ணிருக்கார் சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்ப நான் ஆக்ஷன் இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இல்ல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் வந்து பாலியல் ரீதியான இப்ப புகார்ன்றது இப்ப சொல்றீங்க. இப்ப பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. லெட்டர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையா ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு தோணல தான் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். வந்து ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை கொண்டு இல்ல 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 அவனை வார்ன் பண்ணேன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார், இது நடந்ததுக்கான எந்த ப்ரூஃப் இல்ல சார். இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ இங்க யூனியன் லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது, புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினார் வருது. எங்க மிரட்டினார் கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல? சிசி ஃபுட்டேஜ் வந்து நீங்க இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க கிட்ட கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, எடிட் பண்ணி போட்டுறேன்னாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க உங்களோட சிசி ஃபுட்டேஜ் ராஃப் ஃபுட்டேஜ் கிட்ட போட்டுங்க, நான் ரெடியா சொல்றேன். சார் இல்ல சார், இது ஒண்ணே இஷ்யூ சார். போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம் சார். இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார், போலீஸ் சொன்னாங்க நான் எடிட் பண்ணி கொடுத்திருக்கோம்னு. இவங்க சொல்றாங்க சார், போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? நான் உங்களை கேட்கிறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேன், ஒருத்தர் என்ன வேணாலும் பிளேம் பண்ணலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? இல்ல பரவாயில்ல. வேர் இஸ் த ப்ரூஃப்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட இவர் சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு. வேர் இஸ் த ப்ரூஃப்? ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் சொன்ன உடனே அவங்களால ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேட்கல. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். உங்க மேல வைக்கக்கூடிய ஒரு அலிகேஷன், அதாவது ரிமூவ் பர்சன்ஸ், அதாவது இங்க எக்ஸ்பெல் பண்ண பர்சன்ஸ் பிளஸ் அதிர்ச்சியா இருக்கவங்க எந்த கேள்வி கேட்டாலும் எங்க மேல நடவடிக்கை எடுத்து எதுனா டிசிப்ளின் ப்ரொசீடிங்ஸோ இல்ல எதுனா ஒரு இது எடுத்து எங்களை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்றதுல இட் இஸ் an allegation. அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அந்த அலிகேஷன். ஆமா, நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வந்து எல்லா ஆபீஸ்லயுமே நடக்கக்கூடியதுதான். இப்ப எதிர்த்து கேட்டா ஏதாவது பேசுனா உடனே எடுத்துடுறோம்னு சொன்னா 1700 பேருக்கு மேல மெம்பரா இருக்க முடியுமா? இங்க
இங்கே மெம்பராக இருக்கிறவங்க 1700 மேலே யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து, நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. ஏன் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸ்க்கு. அதை நாங்கள் தராமல் இருக்கணும். ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சியை நினைச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார் ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. நீங்க சொன்னது வந்து அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நீங்க அந்த 10% வாங்கி கொடுக்கணும். பட் why are they being removed action எடுக்கிறீங்க? இல்ல சார், உங்க क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றேன். நாங்க கேள்வி கேட்டா எங்களை ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல. என்ன கேள்வி கேட்டாங்க, எப்ப கேள்வி கேட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கல சார். கேள்வி எங்கேயாவது கேள்வி கேட்டா உடனே ரிமூவ் பண்ணுவாங்களா சார்? சார் அலிகேஷன் அதுதான் சார். அலிகேஷன் என்ன வேணாலும் சொல்றான் சார். நான் கூட யாரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட் சார். நடக்காத ஒன்ன நான் சொன்னேன்னா ஒரு இடத்துல மாட்டுவேன். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னொரு வாட்டி சர்மைஸ் பண்ணிடுறேன். இந்த பொண்ணு டப்பிங் யூனியனை பத்தி, அதுல ஷாஜி விஷயம் பத்தி, ஷாஜி இந்த பொண்ணு மேல இந்த பொண்ணு கிட்ட வந்து தப்பா நடந்தாரா இல்லையான்றத பத்தி நான் வரல. அது நடந்திருக்கான்னு இது கோர்ட் சொல்லியிருக்கு. அது அங்க அந்த வந்து அதை வந்து நான் ரெஃப்யூட் பண்றது. அதுக்காக தான் ஷாஜியை நாங்க ரிமூவ் பண்ணிருக்கோம். ஓகே. ஆனால் மற்றபடி அந்த ஷாஜி விஷயத்திலேயோ இந்த டப்பிங் யூனியன் பத்தி அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் சார். அப்பட்டமான பொய் சார். உண்மையா இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்க. ஓகே. இன்னொன்னு, ரெண்டாவது, நீங்க ஒரு யூனியன்ல இருக்கீங்க. அந்த யூனியன் இன்னொரு யூனியன்ல இருந்துட்டு எங்க யூனியனை பத்தி முதல்ல பேசவே கூடாது. ஓகே. மூணாவது, இப்போ நான் இந்த மூலமா சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும், இந்த பொண்ணு என்னன்னா சார், தப்பு பண்றவங்க பொய் பேசுறவங்க நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், சத்தம் போட வேண்டாம் சார். அவங்கள பேச விட்டா அவங்களே மாட்டிக்குவாங்க சார். அந்த மாதிரி இந்த பொண்ணு நீங்க நல்லா பாருங்க. அந்த பொண்ணுடைய இன்டர்வியூல ஷாஜி பத்தி பேசுறப்ப அந்த பொண்ணுடைய முகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் இவரை பத்தி என்ன பத்தி பேசுறப்போ முகத்தை பாருங்க. அவ்வளவு உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம் டப்பிங் யூனியன் மேல, இவர் மேல, என் மேல எதுக்கு இவ்வளவு வன்மம்? சோ பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு. வரப்போற எலெக்ஷனுக்காக பின்னாடி இருந்து ஒரு குரூப் ஆபரேட் பண்ணுது. அந்த குரூப்புக்கு இந்த பொண்ணு பலிகடாவாயிருக்கு. இந்த பொண்ணுக்கு இப்ப தெரியல, பின்னாடி தெரியும். இந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு தொடுக்கிறோம் சார். இது எல்லாமே கிரிமினல் டெஃபினேஷன். நாங்க டெஃபமேஷன் வந்து நாங்க ஃபைல் பண்றோம். அந்த பொண்ணுக்கு அநேகமா நோட்டீஸ் போயிருக்கலாம் இன்னைக்கு. ஓகே. இது டெஃபமேஷன். இதை நாங்க சும்மா விட மாட்டோம். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு தனி மனித தாக்குதல். என்னை பத்தி மட்டும் பேசுறது ஒண்ணு. என் வைஃப், என் பசங்களை பத்தி என்ன ப்ரூஃப் இருக்கு உனக்கு? என்ன இருக்கு உனக்கு? அந்த வந்து ஃபர்ஸ்ட் அது தனிமணி. இன்னொன்னு, இந்த டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் இதோ பின்னாடி இருக்காங்க. எங்க மெம்பர்ஸ் இருக்காங்க. நிர்வாகிங்க மட்டும் இல்ல, எங்களுடைய நார்மல் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. என் வைஃபும் வந்திருக்காங்க. நாங்க ஓடி போறவங்க கிடையாது. எதிர்த்து நிப்போம் எதுவா இருந்தாலும். அதாவது இப்போ கொஞ்சம் இந்த சாஃப்ட் ஹார்ட்டா இருக்காங்கல்ல சார், அவங்க எல்லாம் யூனியன் சர்வீஸ்க்கு வரவே மாட்டாங்க சார். ஏன்னா என்னதான் நீங்க வந்து மாடு மாதிரி உழைச்சாலும் உங்க சொந்த வேலையை சார். என் பொண்ணு எல்லாம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல போய் என் வைஃப் பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் இங்க யூனியன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் சார். நான் மட்டும் இல்ல சார், யூனியன் சர்வீஸ்க்கு உண்மையா வந்து உழைக்கிறவங்க அத்தனை பேரும் தான் சார். அப்போ அந்த மாதிரி உழைச்சு இல்ல இந்த மாதிரி பேசுறப்போ சி இதுக்காக வாடா நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து வேலையை விட்டு வேலையை செய்யணும்? இதுக்காக சம்பளம் கிடையாது. ஓகே. இன்னொன்னு, இந்த யூனியன் எங்க யூனியன்ல இருந்து ஒரு பைசா கூட யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா டிஜிட்டைஸ்ட். இங்க ₹1 டீக்கு ₹10 எடுக்கிறேன்னா கூட அக்கௌண்ட் இங்க கொடுக்கணும். நீ வவுச்சர் சைன் பண்ணணும். இங்க அக்கௌண்ட்ல இல்லாம எதையுமே பண்ண முடியாது. அவங்க சொன்ன கையாடலுக்கு எங்கேயாவது கேஸ் போட்டிருக்காங்களா? இவங்க கிடையாது. ஆனா மீடியால பேசுவாங்க. தப்பு பண்றாங்க, பில்டிங்கை இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த இடிச்ச பில்டிங்கை இப்ப திருப்பி கட்டிருக்கோமே, இதை பத்தி சொன்னாங்களே எங்கேயாவது இன்டர்வியூல? அந்த பில்டிங்கை இடிக்க வச்சதும் அவங்க கூட இருக்க ஒரு ஆள் தான். தேவையில்லாம, அதாவது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இந்த பில்டிங் இடிக்க வச்சார். சோ இந்த மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறது எல்லாமே போய் எதுக்காக சார் ஒரு பொண்ணு தேவையில்லாம மீடியால வந்து பொய் சொல்லணும் அப்படின்னா
கட்டமைக்கிறது சார். டப்பிங் யூனியனை பத்தி எங்களை பத்தி ஒரு பிளாக் ஷேட் ஆக்குறது சார். சோ தட் எலெக்ஷன் வர்றப்போ அவங்க ஆளுங்க வர்றப்போ பாத்தீங்களா அன்னைக்கே அந்த பொண்ணு இன்டர்வியூல சொன்னுச்சு இவங்க ஏதாவது பேசுனாங்களா இவங்க மேல தப்பில்லா சொல்லிருக்க வேண்டியதுதான் பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது இஷ்டம் இல்ல. டப்பிங் யூனியன் மேட்டர் எங்களுக்கு இதுக்குள்ள உங்க டைம் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க எல்லாரையும் நிக்க வச்சு நான் பேசணும் அப்படின்னா வேற வழி இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டப்பிங் யூனியனை பத்தி டப்பிங் யூனியன்ல இருக்கிற பெண்கள் பத்தி தப்பா பேசியிருக்காங்க. டப்பிங் யூனியன்ல மெம்பர்ஸா சேர்ற யாரெல்லாம் சேரலாம் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கார்டு கொடுக்கறாங்க, தப்பா பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு சொன்னது பொய். அதாவது எங்க மெம்பர்ஸ் பத்தி கவலை இல்ல சார், அவங்களுக்கு தெரியும் சார் உண்மை என்னன்னு. ஓகே, இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்க இந்த பொண்ணு 23ல ரிமூவ். ஓகே, 22ல இருந்து எல்லா மெம்பர்ஸும் வந்திருக்க மாட்டாங்க, புது மெம்பர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. இந்த புதுசா சேர்ந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு எலெக்ஷன்ல. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணியாவது அப்படியாவது கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியுமான்ற ஒரு அப்படிதான் நான் இதை பாக்குறேன். 1 2 அவங்களே சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நவம்பர்ல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம். இந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மெம்பர்ஸ் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வேற யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த கேம்பெயின். இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் சார். அந்த பொண்ணு மேல நாங்க வழக்கு போடுறோம் சார். இதை நான் இது பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க நாங்க கூப்பிட்ட எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.